ஒருவர் திக்ருடைய சபையின் கடைசியில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க என்று ஓதினால் முக்கியமான பேப்பர்களின் மீது முத்திரை குத்தப்பட்டதைப் போல இந்த துவா அந்த திக்ருடைய மஜ்லிஸுக்கு முத்திரையாக ஆகிவிடும். அதாவது அந்த சபை அல்லாஹு தாலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதனுடைய நன்மையும் கூலியும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாக்கப்படுகின்றன. சுஹான் அல்லாஹ். வீண் பேச்சுக்கள் நடந்த சபையில் யார் இந்த துவாவை ஓதிவிடுகிறார்களோ அந்த துவா அந்த சபையில் நிகழ்ந்த தவறுகளுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த சபையில் நாம் கலந்து கொண்டாலும் இந்த துவாவை மறக்காமல் ஓதிவிட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். இதை போன்ற சிறப்பான தினமும் ஓதக்கூடிய வளமையில் கொண்டு வரக்கூடிய துவாக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று பெரிய பயான்கள் இருக்கின்றன, பயனுடையதாக இருக்கும் நபிமார்களுடைய பயான்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய சின்ன சின்ன துவாக்கள் அனைத்தும் இருக்கின்றன. பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு சிறிய துவாக்களை சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்து ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் ஓதுவோம், குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.